வடகொரியாவில் தமிழ் 500க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் எவ்வாறு வந்தது? வடகொரிய அரசர் 13ஆம் நூற்றாண்டில் கிம் சுரோ கனவில் ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் உனற்கான அரசி மேற்கு திசையிலிருந்து வருவாள் என்று அவர் கனவு கண்டார். மேற்கு திசையிலிருந்து அப்படி என்பது அவர்களுக்கு ஒரு புனித திசை. அதற்காக அவர் காத்திருந்தார். அதேபோல் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசர் ஒருவருக்கும் ஒரு கனவு வந்தது. உன் மகளிருக்கான கணவர் கிழக்கு நோக்கி இருக்கிறார் என்று. ஆகவே அரசர் 16 வயது நிரம்பிய இளவரசியை 2 கப்பல்களில் பொருள், நகை, முத்து என்று எடுத்துக்கொண்டு அனுப்பி வைத்தார். இளவரசி வடகொரிய கடற்கரையை வந்தடைந்தாள். அதை பார்த்த கிம் சுரோ அவளுக்கு கியோவாங் என்ற பெயரை சூட்டினார். இவளே தான் கண்ட கனவு இளவரசி என்று அவளை மணந்து கொண்டார். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள்தான் பின்னர் கொரிய நாட்டை ஆண்டார்கள். இவ்வாறு தான் 500க்கும் மேற்பட்ட தமிழ் சொற்கள் கொரியாவில் பயன்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாட்டு அரசு இறக்கும் தருவாயில் ஒரு வரம் கேட்டார். இங்கு உள்ளவர்கள் அம்மா அப்பா என்றே தாங்கள் பெற்றோர்களை அழைக்க வேண்டும் என்று.